புலவரை அறியா புகழொடு பொலிந்து நிலவரை தாங்கிய நிலைமையின் பெயரா தொலையா நேமி முதல் தொல் இசை அமையும் புலவர் ஆய்வு உரைத்த புனை நெடுங்குன்றம் பல எனின் ஆங்கு அவை பலவேயே பலவினும் நிலவரையாற்றி நிறை பயன் ஒருங்கு உடன் நின்று பெற நிகழும் குன்று அவை சிலவேயே சிலவினும் சிறந்தன தெய்வம் பெட்புறும் மலர் அகல் மார்பின் மைபடி குடுமியை குலவரை சிலவே குலவரை சிலவினும் சிறந்தது கல் அறை கடலும் காணலும் போலவும் புள்ளிய சொல்லும் பொருளும் போலவும் எல்லாம் வேறு வேறு உருவின் ஒரு தொழில் இருவர் தாங்கும் நீள்நிலை ஓங்கு இருங்குன்றம் நீள்நிலை ஓங்கு இருங்குன்றம் புலவரை அறியா புகழொடு பொலிந்து அறிவுக்கு எட்டாத புகழோடு பொலிகின்ற நிலவரை தாங்கிய நிலைமையின் பெயரா நிலத்தின் எல்லையை தாங்கிய நிலையினின்றும் என்றும் நீங்காத, அதனாலேயே மலைக்கு சம்ஸ்கிருதத்தில் தராதரன் என்று பெயர். தொலையா நேமி ஊழிகாலம் வரை அழியாது இருக்கின்ற மிகப்பெரிய சக்கரவாள மலை நேமி முதல், அப்படிப்பட்ட சக்கரவாள மலையில் இருந்து ஆரம்பித்து நேமி முதல் நெடுங்குன்றம் பல இன்னும் பற்பல மலைகள் இந்த உலகத்தில் உள்ளன. மலைகள் ஏராளமாக உலகத்தில் உள்ளன. தொல் இசை அமையும் புலவர் ஆய்வு உரைத்த புனை நெடுங்குன்றம், பழமையான புகழ் கொண்ட புலவர்களால் ஆராய்ந்து உரைக்கப்பெற்ற அழகிய மிகப்பெரிய மலைகள், நீண்ட மலைகள். குன்றம் பல ஆங்கு அவை பலவே எனின், அப்படி எவ்வளவோ மலைகள் இந்த உலகத்தில் இருந்த பொழுதிலும் நிலவரை ஆற்றி நிறை பயன் ஒருங்கு உடன் நின்று பெற நிகழும் குன்று அவை சிலவே. இப்படிப்பட்ட பல மலைகள் இருந்த பொழுதிலும் மனிதர்களை வாழ வைக்கும் மலைகள் சிலவே. அந்த மனிதர்களுக்காக பசி தீர்க்கும்படி ஏராளமான பழங்களை கொடுத்து, அருமையாக அருவியை கொடுத்து, அந்த மக்களுக்கு எல்லா விதமான துயரத்தையும் நீங்க பண்ணி வாழ வைக்கும் மலைகள் இந்த மலைகள். சில மலைகள் எங்கும் பனியாக இருந்துவிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் வாழும்படியான மலைகள், மக்களை வாழ வைக்கும் மலைகள் சிலவே. சிலவும் சிறந்தன. அப்படிப்பட்ட சில மலைகளுள் சில மிகவும் சிறப்பு பெற்றன. அவற்றின் சிறப்பிற்கு காரணம் என்ன என்று கேட்டால், தெய்வம் பெட்புறும் மலர் அகல் மார்பின் மைபடி கொடுமிய புலவரை சிலவே. சிற்சில மலைகளிலே தான் தெய்வங்கள் விரும்பி தங்கி இருக்கின்றன. மலர்களை கொண்ட பல சுனைகள் அருமையாக இருக்கின்றன. மேகம் தழுவும் சிகரங்கள் உடையவனவாக இருக்கின்றன. நல்ல பச்சை பசேல் என்று இருக்கின்றன, செழிப்பாக இருக்கின்றன. தெய்வத்தினுடைய சாநித்தியம் மிக்கதாக அந்த மலை
இப்பொழுது தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் மலைகளை இடித்துக் கொண்டே வருகிறார்கள். மலை பிசினஸ். அது என்ன கல்? இது கிரானைட். கிரானைட் கிடைக்கிறது என்பதற்காக இதில் எல்லோருமே சேர்த்தி, யாரும் எதிர்ப்பதாக தெரியவில்லை. இவ்வாறு மலைகள் தகர்க்கப்படுகின்றன தமிழகத்தில். மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி விஷயம். நேற்று கண்ட மலைகள் இன்று இல்லை என்று ஆகும் பொழுது ஒரு சமாதானம் என்ன? அடியேன் பார்த்தவரை ஏதாவது ஒரு மலை மேல் கோவில் ஏதாவது இருந்தால், தெய்வம் ஏதாவது குடிகொண்டு இருந்தால் அந்த மலையை தகர்க்க முடிவதில்லை. அந்த சமயத்தில் மக்கள் வெகுண்டு எழுவார்களோ என்கின்ற அச்சம் கோவிலையும் சேர்த்து இடிக்கும்படியாக ஆகும் அல்லவா? மலையையே கோவிலாக பார்க்கலாமே, மனம் வரவில்லை. மலையையே தெய்வமாக பார்க்கலாமே. மலை மேல் ஒரு தெய்வம் வேண்டும், கோவில் வேண்டும். அந்த கோவில் இருந்தால் மலையை இடிக்கக்கூடாது, இடித்தால் மக்கள் எதிர்த்து வருவார்கள் என்கின்ற ஒரு தன்மை. கோவில் இடிக்க போகும்பொழுது என்ன ஒரு வேகம் வர வேண்டுமோ அந்த வேகம் மலையை இடிக்க போகும்பொழுது வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் சந்தோஷத்திற்குரிய விஷயம், மலை மேல் கோவில் இருந்தால் அந்த மலை இடிக்கப்படவில்லை. அதாவது கோவில் மலையை காப்பாற்றுகிறது. சில வருடங்களுக்கு முன்னாடி சில பேர் திருமலையப்பனுக்கு திருமலை எதற்கு என்று கேட்டனர். ஒரு மலை போராதா அவருக்கு, மற்ற மலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்று வாதாடினர். எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார்கள்? அதையும் ஊட்டி வாரி ஆக்கப் போகிறார்கள். அங்கும் இயற்கை சேதம் ஏற்படும். வருபவர்கள் எல்லோரும் கண்ட விஷயங்களை தின்றுவிட்டு குப்பை குவிக்கப் போகிறார்கள். இவ்வாறு குப்பை கொட்டவா இருக்கிறது திருமலை? ஆனால் நல்ல வேளையாக இன்று வரை அந்த திருமலை அருமையாக பாதுகாக்கப்படுகிறது. இவ்வளவு தூரம் அங்கு பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே காரணம் அதில் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலையப்பன். தெய்வம் காக்கும் மலை. மலைகளில் பல புகழ்பெற்ற மலைகள் பல. அந்த மலைகளிலும் சிலவே மக்களை வாழ வைப்பவை, சுனை உள்ளவை, பசுமை உள்ளவை. அந்த மலைகளிலும் சிலவே தெய்வம் உகந்து எழுந்தருளியிருக்கும் மலை என்று இங்கு கவி பாடுகிறார். குலவரை சிலவினும் சிறந்தது. அப்படிப்பட்ட அந்த தெய்வம் உகந்து எழுந்தருளியிருக்கும் மலைகளிலும் சிறந்ததாக ஓங்கு இருங்குன்றம், ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய இருங்குன்றம், இருஞ்சோலையின் இருங்குன்றம், திருமால் இருஞ்சோலை, திருமால் இருஞ்சோலை அங்கு விளங்குகிறது. அங்கு உள்ள திருமாலிருங்குன்றம் என்கின்ற அற்புதமான மலை. எல்லா மலைகளிலும் சிறந்த மலை திருமாலிருங்குன்றம் என்னும் மலை. இப்பாடலை கண்டவுடனே தான் ஏன் அவ்வாறு பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார் என்கிறது அடியனுக்கு புரிகிறது. என்ன சொன்னார்? ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரதன் சித்திரகூடத்தை காணும் பொழுது சுபகா சித்திரகூட்டோசோ கிரிராஜோபமோ கிரிஹி என்று கூறினார். சித்திரகூட மலை மிகவும் மங்களமான மலை, கிரிராஜனுக்கு ஈடான மலை என்று கூறினார் பரதன். கிரிராஜன் என்றால் மலையரசன், மலைகளில் உயர்ந்தது. கிரிராஜோபமோ கிரிஹி, கிரிராஜனுக்கு ஈடான மலை என்று பரதன் கூறுகிறாரே, அந்த கிரிராஜன் யாராக இருக்கக்கூடும்? இமயத்திற்கு ஈடான மலை சித்திரகூடம் என்று கூறலாம், விந்தியத்திற்கு ஈடான மலை சித்திரகூடம் என்று கூறலாம். ஆனால் உரைகாரராக இருக்கக்கூடிய, வியாக்கியான சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை இங்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது கிரிராஜ என்கிற சொல்லிற்கு விளக்கம் கொடுக்கிறார். திருமாலிருஞ்சோலை மலை, அதற்கு ஈடான சித்திரகூட்டம் என்று கூறுகிறார்.
அப்படித்தானே ஒவ்வொரு தமிழனுக்கும் பார்க்க விருப்பம் கொள்ளுவான். உயர்ந்த மலை நம் மலை திருமாலிருஞ்சோலை, இருவர் தாங்கும் நிழ்நிலை ஓங்கு இருங்குன்றம். இம்மலைக்கு வந்த புகழிற்கு காரணம் என்ன என்றால், இம்மலையில் தெய்வம் குடிகொண்டு உள்ளது. என்ன தெய்வம் என்றால், 2 தெய்வங்கள், வாசுதேவன் சங்கர்ஷணன் என்கின்ற அல்லது கண்ணன் பலதேவன் என்கின்ற 2 தெய்வங்கள் குடிகொண்டிருக்கும் மலை. பஞ்சபேரர்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. சதுர்வியூகமூர்த்தியுமே திருவாராதனையில் இருக்கும். 4 வியூகமூர்த்திகளுமே திருவாராதனையில் இருக்கும். எந்த திவ்ய தேசத்திலும் எந்த கோவிலிலும் பெரும்பாலும் அப்படி இருந்தால் அது உயர்ந்த க்ஷேத்திரம் என்று பொருள் ஆகம ரீதியாக. இவ்வாறு இங்கு திருமாலிருஞ்சோலையிலும் வாசுதேவன் சங்கர்ஷன் இருவருமே உண்டு. திருவாராதனத்தில் வாசுதேவன் சங்கர்ஷன் இருவரும் உகந்து குடிகொண்டு இருக்கக்கூடிய மலை. வேறு வேறு கல் அறை கடலும் காணலும் போலவும். கல் என்று ஒலிக்கும் கடல் போல் ஒருவனுடைய வண்ணம், மற்றொரு தெய்வத்தினுடைய வண்ணம் அக்கடலையொட்டிய சோலையில் நன்கு பறந்து விரிந்து இருக்கும் மணல் போல் இருக்கக்கூடிய சங்கர்ஷணமூர்த்தி. புல்லிய சொல்லும் பொருளும் போலவும். இவ்விரு தெய்வங்கள் ஒரே தெய்வம் தானே, 2 தெய்வங்களாக காட்சியளிக்கின்றன. வாசுதேவனும் சங்கர்ஷணனும் இவர்களை கண்டால் எப்படி இருக்கிறது என்றால், வாக்கும் பொருளும் எப்படி இருக்கின்றனவோ, புல்லிய சொல்லும் பொருளும் போலவும். சொல்லும் பொருளும் போல். மிகவும் பிரசித்தமாக சம்ஸ்கிருத காவியங்களில் சம்ஸ்கிருத வித்வான்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகம், பார்வதி பரமேஸ்வரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், வாக்கும் பொருளும் போல், சொல்லும் பொருளும். வாகர்த்தாவிவ சம்பிருப்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரோ என்று காளிதாசன் எழுதி வைத்ததற்கு பல்லாண்டுகள் முன்னமேயே வந்த பரிபாடலில் இந்த உவமை இங்கு அழகாக நம் பரிபாடலில் வருகின்றது. என்ன என்றால், புல்லிய சொல்லும் பொருளும் போலவும். சொல்லும் பொருளும் போல கண்ணனும் ராமனும் காட்சி அளிக்கின்றனர், வாசுதேவனும் சங்கர்ஷணனும் காட்சி அளிக்கின்றனர். வேறு வேறு உருவின் எல்லாம் ஒரு தொழில் இருவர். 2 உருவங்களில் ஒரு சொரூபமாய் நிற்கக்கூடிய பெருமான். இருவர் தாங்கும். இப்படி இருவரும் சேர்ந்து தாங்குவதால் இந்த மலை மிகவும் தெய்வ சாநித்தியத்தால் பொலிந்து புகழ் பெற்று விளங்குகிறது என்று கூறுகிறார் புலவர். நாறு இணர் துழாயோனு துழாயோன் நல்கின் அல்லதை ஏறுதல் எளிதோகோ வீறு பெரு துறக்கம் அரிதின் பெரு துறக்கம் மால் இருங்குன்றம் எளிதின் பெறல் உரிமை ஏத்துகம் சிலம்ப. நாறு இணர் துழாயோன் நல்கின் அல்லதை ஏறுதல் எளிதோகோ வீறு பெரு துறக்கம். நன்கு மனம் வீசுகின்ற பூங்கொத்துகளை உடைய துளசி மாலை. அந்த துளசி மாலையை தாங்கி நிற்கக்கூடிய திருமால் அவர் அளித்தால் அல்லது வீடு கிடைக்குமா, அதாவது மோட்சம் அவருடைய அருளால் இல்லாமல் வேறு ஒன்றால் வீடு பெற முடியுமா, மோட்சத்தை பெற முடியுமா? அரிதில் பெரு துறக்கம் மால் இருங்குன்றம் எளிதில் பெறல் உரிமை. அந்த மோட்சத்தை அடைவது எவ்வளவு கடினமான விஷயம். அதை அடைவதற்கு எப்பாடுபட்டாவது அடைய வேண்டும் என்று எல்லோரும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு சாதனை செய்கிறார்கள். அந்த மோட்சத்தை மிகவும் எளிதாக கொடுக்க வல்ல குன்றம் திருமாலிருங்குன்றம். அப்படிப்பட்ட ஒரு மலை. இந்த மலையை காண்கிறோம். கண்டால் அந்த மலையை போற்றுவதற்காக ஜெயகோஷம் செய்கிறோம். ஏத்துகம் சிலம்ப. சிலம்ப என்றால் ஓசை.
ஜெயஹோ அப்படின்னு கத்துவார்கள் அல்லவா, அது வாழ்க என்று கத்துவது போல இந்த திருமாலிருஞ்சோலைக்காக நாம் ஓசை எழுப்புகிறோம், இந்த மலையை வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் அழகர் புறப்பாடு நடந்து குதிரை மேல் வரும் பொழுது எவ்வளவோ பாட்டுகள் பாடுகிறார்கள் கள்ளர்கள், விதவிதமான பாட்டுகள் பலகாலம் தொட்டு பாடி வருகிறார்கள். பாடி வருவதில் பலவேறு பாட்டுகளில் வரக்கூடிய சொல் என்ன என்றால் சிலம்போசை என்று கத்துவார்கள். பரிபாடலில் வருகிறது. கள்ளர்கள் இன்று பாடும் பாட்டில் வரக்கூடிய இந்த விஷயம் ஏத்துக சிலம்பே பரிபாடலில் பல்லாயிரம் வருடங்கள் முன்பு வந்த பரிபாடலில் வருகிறது என்கிறது நமக்கு நினைவில் இருக்க வேண்டும். உலகெல்லாம் ஒலிக்கும்படியாக இந்த திருமாலிருஞ்சோலை அழகை, அங்கு உள்ள திருமாலின் அழகை கூறுவோமாக. அரா அணர் கயம் தலை தம் முன் மார்பின் மரா மலர் தாரின் மான் வரத் தோன்றி அலங்கும் அருவி ஆர்த்து இமிழ்பு இழிய சிலம்பாறு அணிந்த சீர்கெழு திருவின் சோலையோடு தொடர் மொழிமால் இருங்குன்றம் ஏத்துகம் சிலம்பே அரா அணர் கயம் தலை தம்மும் பாம்பின் நிமிர்ந்த மிருதுவான தலையை உடைய சங்கர்ஷணமூர்த்தி, அப்படிப்பட்ட ஒரு சங்கர்ஷணமூர்த்தி தம்முன் மார்பின் மராமலர்த்தாரின் மான்வரத் தோன்றி அலங்கும் அருவியே. அந்த சங்கர்ஷணம் அவருடைய மார்பில் மராமரமாகிற வெண் கதம்ப மரத்தின் பூவினால் தொடுக்கப்பட்ட மாலை போல் மிகவும் பிரகாசமாக விளங்கக்கூடிய, அப்படி சங்கர்ஷணமூர்த்தியின் மாலை எப்படி இருக்கிறதோ அவ்வாறு இந்த மலையில் உள்ள அருவி விளங்குகிறது. அந்த அருவி தோன்றி பிரவகித்து அந்த ஆறுக்கு என்ன பெயர் என்றால் சிலம்பாறு. சிலம்ப சப்தத்தோடு வருவதால் சிலம்பாறு. இந்த சிலம்பாறைத்தான் இன்று சம்ஸ்கிருதத்தில் நூபுர கங்கை என்றும் கூறுகிறார்கள். சிலம்பொலி, அந்த சிலம்பொலி கேட்கும்படியாக அந்த ஆறு ஓடி வருவதை நாம் காண முடிகிறது. அந்த சிலம்பாற்றில் போய் அழகருக்கு திருமஞ்சனமும் நடப்பதை நாம் காண முடியும். ஆர்த்து இமிழ்ப்பு மிகவும் ஒலிக்கக்கூடிய அப்படிப்பட்ட அருமையான ஆறு. ஒலிக்கும் ஆறு சிலம்பாறு சீர்கெழு மாலிரும் குன்றம். அப்படிப்பட்ட அந்த சிலம்பாற்றை தனக்கு ஆபரணமாக கொண்டு பெருமையாக நிற்கக்கூடிய மாலிருஞ்சோலை, திருவின் சோலையோடு தொடர்மொழி மாலிருங்குன்றம். இந்த மாலிருங்குன்றம் என்பதை மால் என்பதோடும் திரு என்பதோடும் சேர்த்து இங்கு இருங்குன்றம் இருஞ்சோலை என்பதை கூறுவார்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் திருமாலிருஞ்சோலை என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட பெயர் பெற்ற இந்த குன்றம் தாம் வீழ் காமம் வித்துபு விளைக்கும் நாமத்தன்மையே நன்கணம் படியழக யாமத்தன்மை இவ்வை இருங்குன்றத்து மண் புனல் இளவெயில் வளாவ இருள் வளர்வென பொன் புனை உடுக்க யோகம் புணர்ந்து அமர் நிலையே நினைமின் மாந்தீர் கேண்மின் கமழ் சீர் தாம் வீழ் காம் வித்துபு விளைக்கும் இருங்குன்றத்து. மக்கள்
தனக்கு வரக்கூடிய இச்சையே விதையாக விதைத்து அவர்களுடைய இச்சையை சபலமாக்கிக் கொள்ளக்கூடிய இந்த மாலிருங்குன்றம் என்கிறார். நாமத்தன்மையே நன்கணம் படியழகே, தன்னுடைய நாமத்தின் புகழ் நன்றாக பூமியிலே பரவும்படியாக இருக்கிறது இந்த திருமாலிருங்குன்றம். நிலையே நினைமின் மாந்தீர், இங்கு திருமாலுடைய நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். திருமால் எப்படி இங்கு எழுந்தருள் இருக்கிறார் என்கிறதை நீங்கள் உள்ளத்தால் காணுங்கள். கேண்மின் கமல் சீர், அந்த திருமாலின் குணங்களையே நீங்கள் கேட்பீர்களாக, அல்லது அந்த திருமால் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருமாலின் சோலையின் பெருமையே நீங்கள் கேட்பீராக. சுனையலாம் நீலம் மலர சுனை சூழ் சினையலாம் செயலை மலர காய்கனி உரழ நனை வேங்கை ஒள் இணறு மலர மாயோன் ஒத்த இன் நிலைத்தேயே சென்று தொழுகல்லீர் கண்டு பணிமின்மேகே இருங்குன்று என்னும் பெயர் பரந்ததுவேகே பெருங்கலி ஞாலத்து தொன்று இயல் புகழது கண்டு மயர் அறுக்கும் காமக்கடவுள். சுனையெல்லாம் நீலம் மலர திருமாலின் சோலை மலையில் உள்ள சுனைகள் அனைத்திலும் நீல கமலம் நீல பூக்கள் எல்லா இடத்திலும் மலர்கின்றன. சுனை சூழ் சினையெல்லாம் செயலை மலர, அந்த அச்சுனைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அசோக மரங்கள் அவைகளின் கிளைகளில் சிவந்த அசோக மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. காய்கனி உழழ நனைவேங்கை ஒள் இணர் மலரேகே, மொக்குகளோடு கூடிய வேங்கை மரங்களில் அதற்கு மாறுபட்ட நிறங்களோடு காய்கனிகள் காட்சியளிக்கின்றன. பிரகாசிக்கின்ற பூங்கொத்துகள் மலர்கின்றன. மாயோன் ஒத்த இந்நிலைத்தேகே, திருமால் எப்படி இருப்பாரோ அவ்வாறே இந்த மலையும் இருப்பதை நாம் காண முடிகிறது. ஆதலால் இந்த மலையே திருமால், திருவண்ணாமலையே சிவபெருமான் என்று கூறுகிறார்கள் அல்லவா? அவ்வாறு திருமால் உள்ள சோலை, திருமால் உள்ள இருஞ்சோலை என்கிறதுனால் திருமாலிருஞ்சோலை, அல்லது திருமாலே இருஞ்சோலையாக இருக்கிறார் என்கிறதுனாலும் திருமாலிருஞ்சோலை. ஆதலால் மலையை தொழுங்கள், சென்று தொழுகல் ஈர் கண்டு பணிமின்மே, நேரே போய் விழுந்து சேவிக்க முடியாவிடிலும் அந்த மலையை மனக்கண்ணால் கண்டாவது நீங்கள் அந்த மலையை தொழுவீர்களாக. பெருங்கலி ஞாலத்து இருங்குன்று என்னும் பெயர் பரந்ததுவேகே, உலகம் முழுவதும் எங்கும் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் இந்த திருமாலிருஞ்சோலையின் பெயர் பெருமை பரவுகிறது. கண்டு மயர் அறுக்கும் காமக்கடவுள், தன்னை யார் வந்து கண்டாலும் அங்கனம் கண்டவருடைய பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய மயக்கத்தை நீக்கக்கூடிய, எல்லோருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய கடவுள் யார்? திருமாலிருங்குன்றம், திருமாலிருஞ்சோலை. திருமாலிருஞ்சோலையை குன்றத்தை இங்கு காமக்கடவுள் என்கிறார். காம என்பதற்கு விருப்பம் என்று அர்த்தம். நம்முடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய கடவுள் என்று பெயர். ஆஹா, சுவாமி பெரியாச்சாம்பிள்ளை சித்திரகூடத்தை வர்ணிக்கையில் திருமாலிருஞ்சோலைக்கு ஈடாக சித்திரகூடம் இருக்கிறது என்று கூறியது சபலமாக ஆனது. காரணம், சித்திரகூட்டத்திற்கும் காமக்கடவுள் என்றுதான் பெயர். காமதுகிரி, காமதுகிரி என்று கூறுவார்கள். ரீஜனலா சித்திரகூட்டம் என்கிற பெயர் மிகவும் பிரசித்தமானது. ஆனால் அந்த ஊரில் சித்திரகூட்டம் என்கிற பெயர் இருந்தாலும்
முக்கியமாக ஸ்ரீ ராமபிரான் எழுந்தருளி இருந்த அந்த இடத்திற்கு, அந்த குன்றுக்கு காமதகிரி என்றுதான் பெயர். அதில் உள்ள பகவானுக்கு காமதநாத் என்று பெயர். இங்கும் இந்த திருமாலிருஞ்சோலையை காமக்கடவுள் என்று அழைக்கிறார் புலவர். காமக்கடவுள் என்றால் மன்மதன் என்றோ அல்லது காதற் கடவுள் என்றோ பொருள் அல்ல. காமத்தை தரவல்ல, விருப்பத்தை தரவல்ல கடவுள் என்கின்ற ஒரு பாவத்தில், ஒரு சென்ஸில் கூறுகிறார். மகமுயங்கு மந்தி வரை வரை பாய முகிழ் மயங்கு முல்லை முறை நிகழ்வு காட்ட மணிமருள் நல் நீர்ச்சினை மடமையிலாவ குறுகு இலை உதிர குயிலினம் கூவ பகர் குழல் பாண்டில் எம்ப ஆவுனர் நானவில் பாடல் முழவு எதிர்ந்தன்ன சிலம்பின் சிலம்பு இசையே ஓவாது ஒன்னார் கடந்து அட்டாங் கேள் இருங்குன்று கடந்து அட்டாங் கேள் இருங்குன்று மகமுயங்கு மந்தி வரை வரை பாய. குட்டி தாயை கவி கொண்டு இருக்க அந்த மந்திகள் அவ்வாறு அந்த குட்டியோடு கூட இங்கும் அங்குமாக தாவுகின்றன என்கிற காட்சி. முகிழ் மயங்கு முல்லை முறை நிகழ்வு காட்ட மொக்குகள் பொருந்திய முல்லை கொடிகள், அவைகள் ஆச்சரியமாக கொடிகள் விசேஷமாக பிரகாசிக்கின்றன. முறை நிகழ்வு காட்ட பெண்களின் கற்பை அவை காட்டுகின்றன. மொக்குகள் நிறைந்திருப்பதை பார்த்தால் மணிமருள் நல் நீர் சினை மடமயிலாகவே நீலமணியை ஒத்த இளம் மயில்கள் அந்த கிளைகளில், மரக்கிளைகளில் தோன்றி சப்தம் கொடுக்கின்ற, அகவுகின்றன, சப்தம் கொடுக்கின்றன. நல் நீர்மணி நிறத்தையே குறுகு இலை உதிர குயிலினம் கூவேகே. ஆங்காங்கே உள்ள இலைகளில் அமர்ந்து கொண்டு குயில் இனமே கூவுகின்றது. அப்படிப்பட்ட காட்சி பாண்டில் இயம்பேகே. மயிலின் அகவுதல் தாளம் ஒலிப்பது போல் உள்ளது. பாண்டில் என்றால் தாளம். அகவுனர் நாவில் பாடல் எதிர்ந்தன்ன. குயில்கள் கூவதை பார்த்தால் பாட்டு பாடுவதை போல், மயில்கள் சப்தம் போடுவது, தாளம் போடுவது போலும், குயில்கள் கூவுவது கண்டால் பாட்டு பாடுவது போலும் இருக்கின்றது. சிலம்பின் சிலம்பு இசை ஓவாது. மலையில் உள்ள எதிரொலி அவ்வண்ணமாக இடைவிடாமல் கேட்டுக்கொண்டு இருக்கும். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்னார் கடந்து அட்டான் கேள் இருங்குன்று. தீய சக்திகள் தோல்வியுற்று ஓடும்படியாக செய்தவனான தீய சக்திகளை ஒழித்த திருமால், அந்த திருமாலின் நிறத்தையே உடைய இந்த மாலிருங்குன்றம் எப்படி அவர் நீல வண்ணமாக கரிய வண்ணமாக இருப்பாரோ அவ்வாறே கரிய வண்ணமாக நீல வண்ணமாக இருக்கக்கூடிய அடர்த்தியான காடு. தையல் அவரோடும் தந்தாரவரோடும் கைமகவோடும் காதல் அவரோடும் தெய்வம் பேடி திசை தொழுதனிர் செல்மின் பூவத்தாமரை புரையும் கண்ணன் ஒவ்வல்கார் இருள் மயங்கு மணிமேனியன் எவ்வையின் உலகத்தும் தோன்றி அவ்வையின் மன்பது மறுக்கத் துன்பம் களைவோன் அன்பு அது மே இருங்குன்றத்தான். இங்கு உபதேசம். தையல் அவரோடும்
தந்தாரவரோடும் கை மகவோடும், அதாவது குடும்பம், தாய் தந்தை பெற்றோர்களோடும், கையில் ஏந்திய கை குழந்தைகளோடும், அதன் பிறகு மனைவி மக்களோடும், மேலும் உற்றார் உறவினரோடும், இவர்கள் அனைவரோடும் சேர்ந்து சுபாவமாகவே நமது தெய்வம் திருமால் என்று உணர்ந்து அந்த மலையை நோக்கி திசை நோக்கி தொழுது யாவரும் இருங்கள் என்று இங்கு உபதேசம் செய்கிறார். புல்வத்தாமரை புரையும் கண்ணன், அருமையான தாமரைக்கு ஈடான கண்களை உடையவன் திருமால். வௌவல் காரினுள் மணி மயங்கு மேனியன், கடலில் உள்ள நீரை போல ஆகர்ஷிக்கக்கூடிய, அந்த கடலில் உள்ள நீரை ஆகர்ஷிக்கக்கூடிய மேகம், நீருண்ட மேகம் போன்ற வண்ணம் உடையவன் திருமால். எவ்வையின் உலகத்து தோன்றி அவ்வையின் மன்பது மறுக்க துன்பம் களைவோகோகோம், எல்லா உலகங்களிலும் அவதரித்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அஞ்ஞானத்தை நீக்கி துன்பத்தையும் நீக்கக்கூடியவன் திருமால். அன்பது மேய் இருங்குன்றத்தான், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு பொருந்தி எல்லோருக்கும் அருள்பவன் திருமால். அப்படிப்பட்ட திருமாலை வழிபடுங்கள். புல் அணி பொலங்கொடியவை வள் அணி வளை நாஞ்சிலவை சலம்புரி தண்டு ஏந்தினவை வலம்புரி வய நேமியவை வரிசிலை வய அம்பினவை புகரினா இணர் சூழ் வட்டத்தவை புகர் வாழவை என ஆங்கு நலம்புரி அம்சீர் நாம வாய்மொழி இது என உரைத்தன் எம் உள் அமர்ந்து இசைத்து இறை இருங்குன்றத்து அடி உரை எய்க என பெரும் பெயர் இருவரை பரவுதும் தொழுதே. கடைசியில் முடிக்கிறார். . கள்ளணி பசும் துளவினவை, நல்ல தேன் பொருந்திய பசுமையான பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய துளசி மாலையை அணிந்தவர் திருமால். கருங்குன்றணையவை, நீலமலை போன்ற தோற்றத்தை உடையவர் திருமால். ஒளியவை, தகதக என்று சொல்லிக்கக்கூடிய வெண்மை நிறமான ஒளியை உடையவர் திருமால். ஒரு குழையவை, இது சங்கர்ஷணமூர்த்தி. இப்பொழுது ஒரு குழையவை, ஒரு குண்டலம் தரித்தவர். புல்லணி பொலங்கொடியவை, கருடாழ்வானை தன்னுடைய கொடியில் தாங்கியவர் திருமால். வள்ளணி வளை நாஞ்சிலவை, நல்ல கூர்மை கொண்ட நல்ல வளைந்த ஹலத்தை உடையவர் பெருமாள். சலம்புரி தண்டு ஏந்தினவை, அசுரர்களோடு யுத்தம் செய்யும் பொழுது சினம் கொண்டு கதாயுதத்தை ஏந்தியவர் திருமால். வலம்புரி வய நேமியவை, வலம்புரி சங்கு பாஞ்சஜன்யம், மேலும் நேமி சக்கரத்தை ஏந்தியவர் திருமால். வரிசிலை வய அம்பினவை, கட்டமைந்த சார்ந்தம் எனும் வில்லோடு ஜெயசீலனாக வெற்றி பொருந்திய பானங்களை ஏந்தி இருப்பவர், அதாவது அழகரே பஞ்சாயுதமூர்த்தி. இத்தனை ஆயுதங்களையும் கொண்டு நிற்கிறார். புகர் இணர் சூழ் வட்டத்தவை, இதுவும் ஒரு விதமான ஆயுதம். புள்ளிகளின் ஒழுங்கு சூழ்ந்த வளைத்தடியாகிய ஆயுதத்தை உடையவராக இருக்கிறார். மேலும் புகர் வாழவை, புள்ளிகளை கொண்ட நந்தகம் என்கின்ற வாள், அந்த வாளை கட்கத்தை கொண்டவராக இருக்கிறார் திருமால். என ஆங்கு நலம் புரிய அஞ்சீர் நாம வாய்மொழி இது என உரைத்தலின், அனைவருக்கும் நலத்தை விரும்பி
அழகிய சிறப்பையும் புகழையும் உடைய வேதமானது இப்பெருமைகளை அந்த சங்கர்ஷண வாசுதேவர்களுக்கு சொல்லுகையினாலேயே எம் உள் அமர்ந்து இசைத்து இறை பருவதும் நாமும் அவரை வழிபடுவோமாக. அவர்களை உள்ளத்தால் விரும்பி அவர்களுடைய புகழை இயன்றவரை துதிப்போமாக. பொதுவாக உள்ளே அவரை உணர்ந்து, அதுதான் இங்கு உள்ளமர்ந்து என்று கூறப்படுகிறது. உள்ளே அவர்களை இன்டர்னலைஸ் பண்ணுவது, உள்ளே அவர்களை அமர்த்தி அந்த எம்பெருமானை நாம் துதிப்போமாக என்று பரிபாடலின் 16ஆம் பாடலை நாம் இப்பொழுது அனுபவித்தோம். திருமாலிருஞ்சோலை என்றும் திருமாலிருங்குன்றம் என்றும் மிகவும் புகழ்பெற்ற திருத்தலம், தரிசனீயமானது, காண வேண்டிய திருத்தலம். வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்கிற தலைப்பில் சிறிது நாட்களாக நாம் பண்டைய தமிழர்களின் பண்பாடு என்ன, வழிபாடு என்ன, அவர்களுடைய சடங்கு என்ன, அவர்களுடைய சாஸ்திரம் என்ன என்கிற பலவற்றை கண்டுகொண்டு வந்தோம். இன்று 107வது நாள். பற்பல விஷயங்களை இதில் கண்டோம், அனுபவித்தோம். சங்க காலத்திற்கே போய்விட்டோம். சங்க காலம் மறுபடியும் வராதா என்று இருக்கிறது. தமிழர் பண்பாடு, தமிழ் மக்கள், தமிழ் கூறும் நல்லுலகம் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நாம் அனுபவிப்பதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. அவர்கள் யாவருக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி, 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் வியாக்கியானம் செய்த மகான். அவரை சேவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது முடிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளையின் வம்சத்தில் தோன்றிய ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அவர்களை சேவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகிறேன். மேலும் இந்த ஒரு தொடர் நிகழ்ச்சி, இதற்கு உதவியவர்கள் சிலர், அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு முக்கியமாக அடியனுக்கு உதவிய நூல் சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்கள் அடியனுக்கு கிடைத்த இடம் என்கிறது சைவ சித்தாந்த பதிப்பகம். நூற்பதிப்பகமா? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் என்கிற இந்த ஒரு சம்ஸ்தானத்திலிருந்துதான் இந்த சங்க இலக்கியங்கள் கிடைத்தன. மிகவும் பெரியோர்கள், சித்தாந்த கலாநிதி வித்வான் திரு ஔவை சு துரைசாமி பிள்ளை முதலியவர்கள் மற்றும் பலர், இவர்கள் எல்லோரும் இந்த சங்க இலக்கியங்களுக்கு உரை அளித்துள்ளனர். அப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் எல்லோருக்கும் முன், அதாவது இந்த பதிப்பகம் இன்று தொண்டு செய்கிறதே, ஒரு நூற்றாண்டு முன் இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மிகவும் கருத்துடன் ஊர் ஊராக ஓடி ஓடி உழைத்து சங்க இலக்கியங்களை தெய்வாம்சம் போல் வந்து காப்பாற்றியவர், இந்த தமிழை இவ்வாறு வாழ வைத்தவர் உவே சாமிநாத ஐயர் என்கிற மகான். அப்படிப்பட்ட அந்த சாமிநாத ஐயருக்கு நம்முடைய நன்றியை, கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த
தொடர் சொற்பொழிவு நடக்கப் போகிறது என்றவுடனேயே மிகவும் சந்தோஷப்பட்டு இதற்காக அடியனுக்கு அருமையான ஒரு நூலை திருவாளர் ஜடாயு அவர்கள் அனுப்பி வைத்தார். அந்த நூலுக்கு பெயர் சங்கத்தமிழரின் வழிபாடும் சடங்குகளும் என்கிற நூல். மு. திரு சண்முகம்பிள்ளை என்கிறவர் எழுதிய நூல். அருமையான நூல், அருமையான ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைந்த நூல். இந்த நூலை இயற்றிய மு. சண்முகம்பிள்ளை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சங்க இலக்கியத்தில் உள்ள தெய்வங்களை பற்றி அடியன் கூறி வருகையில் திருமால் என்று வரும்பொழுது அடியனுக்கு மற்றொரு நூலை ஒருவர் பகிர்ந்து கொண்டார். அவர் பெயர் திரு வாசன் என்று பெயர். ஒரு நூலை அனுப்பி வைத்தார். அந்த நூல் புத்தூர் சுவாமியால், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்காரால் எழுதப்பட்ட நூல். சங்க இலக்கியங்களில் எவ்வாறு திருமாலை பற்றிய துதிபாடல்கள் வருகின்றன என்ற அருமையான நூல். அப்படிப்பட்ட இந்த நூலை இயற்றிய அருளிச் செய்த புத்தூர் சுவாமியை இங்கு புத்தூர் சுவாமிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இவ்வாறு பலர் பலவிதமாக இந்த சொற்பொழிவுக்காக உதவி இருக்கின்றனர். நம்முடைய இந்த ஒரு பார்வை, இந்த ஒரு சங்க இலக்கியத்தில் உள்ள பண்பாடு, சமயம், தத்துவங்கள், நம்பிக்கை என்கிறதை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக உதவி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் இந்த உரையை நிறைவேற்றிக் கொள்வோம். நம்மை பொறுத்தவரை என்ன என்றால், இவ்வளவும் கேட்டதில் ஒரு திருப்தி. நம்முடைய பழைய காலத்து தமிழர்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துள்ளனரோ, எந்த ஒரு நம்பிக்கையை பின்பற்றினரோ, எப்படி இருந்தனரோ அவ்வாறுதான் நாமும் இருக்கிறோம் என்பதில் சந்தோஷம். அப்படித்தான் இன்றும் தமிழகத்தில் மெஜாரிட்டி, அதாவது மிகுதியான மக்கள் இருக்கின்றனர் என்கிறதிலிருந்தே தமிழ் பண்பாட்டின் பெருமை என்ன என்கிறது தெரிகிறது. மேலும் தொடர்ந்து இதே பண்பாடு, இந்த சமயம், இந்த அறம் மேலும் ஓங்க வேண்டும். அதை எடுத்து நடத்தி செல்வது என்கிற தொடர்ந்து நம்முடைய மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது என்பது நம்முடைய தலையான கடமை. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடையவில்லை. நாளை ஒரு தினம் மேலும் சந்திப்போமாக.